2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. பல எதிர்பாராத நிகழ்வுகளும் புதுமைகளும் வினோதங்களும் நடந்திருக்கிற, இன்னமும் ஹைப் ஏற்றிக்கிட்டு இருக்கிற தேர்தல் இது. மக்களோட அரசியல் புரிதல் எப்படி இருக்குன்னா, தேச மக்கள் தொகையோட பெரும் பகுதி நாங்கெல்லாம் சோத்து கட்சிங்கிற மனநிலையில இருக்கவங்க, ரொம்பவே மேலோட்டமான அரசியல் புரிதல் உள்ளவங்க. இவங்க கட்சிகளை கொள்கை அடிப்படையில் ஆழமா பார்க்க தெரியாதவங்க. நாட்டோட அரசியல் அமைப்பு, வேட்பாளர்களின் செயல்பாடு, உள்குத்து அரசியல் இதெல்லாம் இவங்க பார்வைக்கு தெரியாது. அப்படியான அரசியல் பாமரர்களை நம்பித்தான் நாட்டை யார் ஆளணுங்கிற அதிமுக்கிய முடிவை தேர்ந்தெடுக்கிற உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஓட்டு போடுறதுக்கு 18 வயசு நிரம்பி இருந்தா போதும். ஆனா அந்த வயசு வந்த எல்லாருக்கும் தன்னையும் தன் கூட வாழ்ற மக்களையும் நம்ம எல்லாருக்கும் பொதுவான கூட்டு சொத்தான இந்த நாட்டையும் காப்பாற்ற போற ஆட்சியை தேர்ந்தெடுக்க போறோம்ங்கிற பொறுப்பு புரியுதா? அதை உணர்ந்துதான் ஓட்டு போடுறாங்களா அப்படின்னா இல்லை. நாம மெச்சூரிட்டின்னு எதை சொல்றோம்? வயசு மட்டும்தானா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்க்கறது கேட்கறதுன்னு எல்லாத்தையும் நம்புவோம். ஒரு வயசுக்கு மேல அந்த வெள்ளத்தித்தனம் மாறி அப்படியே நம்புறதை நிறுத்திட்டு கேள்வி கேட்டு எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அந்த பக்குவம் தான் மெச்சூரிட்டி. ஆனா நம்ம மக்கள் அந்த ஆராய்ச்சிலாம் நம்ம வேலை இல்லை. அதுக்கு ஆள் இருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம உழைச்சா மட்டும்தான் நாம வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னதான் நேர்மையான நல்லாட்சி வேணும்னு, ஊர் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த அரசியல் ஆட்சி அதுக்கு பின்னாடி இருக்கிற பல விஷயங்களும் புரியறதில்ல. புரிஞ்சிக்க விருப்பமும் இல்லை, நேரமும் இல்லை. இது அறியாமைன்னு சொன்னா நாட்டில் இருக்கிற 80% 90% மக்கள் இந்த கேட்டகரியில தான் வருவாங்க. படித்தவங்களும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஆனால் இவங்களையும் உள்ளடக்குன மொத்த மக்களுக்கும் நல்லாட்சி கிடைக்கணுங்கிறது தான் ஜனநாயகங்கிற அமைப்போட நோக்கம். ஆனால் தப்பான அரசியல் மூலமாக ஆட்சிக்கு வர்ற ஆட்சியாளர்கள் பொதுமக்கள் இதை புரிஞ்சுக்கிறத விரும்புறதில்லை. ரொம்ப காலமாகவே ஏய்க்கிறதுக்கு வாட்டமாக மக்களுக்கு அரசியலை புரிய விடாமல் வச்சுருக்காங்க. விளைவு அரசியல் நமக்கானது இல்லைங்கிற எண்ணம். நமக்கு ஒத்து வராது, நாமெல்லாம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறதோட நிறுத்திக்கணுங்கிற நினப்பு. அரசியல்னு வந்துட்டா 1000 தப்பு தண்டா இருக்கும், நமக்கு எதுக்கு அதெல்லாம்ங்கிற பார்வை. அடிதடி அராஜகம் ஊழல் மட்டும்தான் அரசியல் அப்படிங்கிற நினப்பும், கிட்ட போனாலே நம்ம மேலே கரைப்பற்றுமோ அப்படிங்கிற ஒதுங்குற எண்ணமும், நாம் உழைச்சா மட்டும் போதுங்கிற ஒதுங்கல் மனநிலையும் தான் உருவாகி போச்சு. அடுத்த தேர்தல் வரும்போது ஓட்டு கொடுக்குற இட்லி சட்டியும் குக்கரும் கூட லஞ்சம் தான், ஊழல் தான். அதை கூட யோசிக்க தெரியாத முட்டாளாக இருக்காங்க. என்னன்னோ எப்படின்னோ என்ன செய்கிறோம்னோ விளைவு என்னன்னோ கூட உணராத நிலையில் காசுக்கு ஓட்டை விற்கிற, அதுக்கும் நியாயம் கற்பிக்கிற சொல் புத்தியும் இல்லாத சுய புத்தியும் இல்லாத அரசியல்வாதிகள் கிழிச்ச லக்ஷ்மணன் கோட்டை தாண்டாத கற்புள்ள சமூகமாக மண்ணுக்கும் கீழே மழுங்கி போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வாக்காளர்களை ஏமாத்துறதும் ஓட்டு வாங்குறதும் ஆட்சிக்கு வந்தப்புறம் மறுபடியும் மண்டையில் மண்ணை வச்சு அமுக்கிறதும் அரசியல் கட்சிகளுக்கு ரொம்பவே ஈஸி. இந்த நிலைமையில தான் நடிகர் விஜயோட வெள்ளோட்டம் கூட பார்க்காத தமிழக வெற்றி கழகம் கட்சி வெறும் 22 லட்சம் ரசிகர்களை மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய ரசிக படையணும், மிகப்பெரிய ஓட் பேங்க்கணும் பில்டப் பண்ணிக்கிட்டு முழுக்க சினிமா பாணியில் கட்டுக்கதை அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. விஜயோட இந்த சினிமா அரசியல் செல்லுபடி ஆகாதுன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்த நிலைமையில விஜய் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கோல்மால் கேம் ஆடி ஜெயிக்க பார்க்குறாரு. என்னன்னா 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. ஆனால் 18 வயசுக்கு கீழே 1.5 வயசுலேருந்து இருக்க பிள்ளைங்க விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி அழுகிறதும் அடம்பிடிக்கிறதும் தமிழ்நாடு பூரா பரவலாக அடர்த்தியாக நடந்திருக்கு. விளைவு அந்த வகையில் அவருக்கு நிறைய ஓட்டும் விழுந்திருக்கு. கருத்து கணிப்புகள் அப்படித்தான் சொல்லுது. தேர்தல் விதிமுறைகளின்படி வாக்காளர்களை மிரட்டுறதோ அழுத்தம் கொடுக்கறதோ தப்பு. அதே போல குழந்தைகளை வாக்கு சேகரிக்கும் கருவியா உக்தியா பயன்படுத்தக்கூடாதுன்னு வழிகாட்டு சட்டங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மிஸ்டர் விஜய் குழந்தைகளை நோக்கி கிண்டல்ஜாய் கேட்டு அழுவீங்களே, அது மாதிரி அழுது அடம் பிடிச்சு எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு பேசியிருக்காரு. இது சம்மந்தமாக தேர்தல் ஆணையத்துக்கு புகாரும் போயிருக்கு. ஆனால் நடவடிக்கை பற்றி இதுவரைக்கும் எந்த வெளிப்படையான தகவலும் இல்லை. பொதுவாகவே தேர்தல் வழக்குகளுக்கு உடனடியாக தீர்ப்பு கிடைச்சிடாது, காலதாமதம் இருக்க தான் செய்யும். அது தவிர்க்க முடியாதது. சரி,
தேர்தல் ஆணையமும் நீதிமன்றங்களும் இந்த குற்றத்தை ஆராயும் முன்னாடி நமக்கு தெரிஞ்ச அளவில் ஆராய்வோம். அதாவது பல பிரச்சாரங்களை ரத்து பண்ணிட்டு ஓய்வில் இருந்த மிஸ்டர் விஜய் பிரச்சார அனுமதி காலத்தோட கடைசி நாளான 21/4/2026 அன்னைக்கு சாயங்காலம் நடந்த கடைசி பிரச்சாரத்தில் ஆற்றின உரையோட ஒரு பகுதி இது. இதை பாருங்க. எப்படி நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா, அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. சப்போஸ் யாராவது ஓட்டு போடாம வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க காதலியே போய் அன்பா விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க. இப்படிதான் இருக்க போது இந்த தேர்தல். இந்த கூட்டணி கணக்கெல்லாம் தூள் தூள் ஆயிடுச்சு. அதாவது கடைசி நாள் அன்னைக்கு அதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாதபடி, அவகாசம் கூட இல்லாத நேரத்தில், கருத்தாலேயோ பிரச்சாரத்தாலேயோ முறியடிக்க முடியாதபடி கடைசி நேரத்தில் அவர் தன்னோட குழந்தை ரசிகர்கள் நோக்கி வெளியிட்ட உத்தரவு இது. அது சரி, இவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக பிள்ளைங்க அழுதுற போகிறாங்களா, இல்லை பெற்றவங்க தான் பிள்ளை சொல்கிறத கேட்டு ஓட்டு போட்டுற போகிறாங்களா அப்படின்னு தான் பலரும் நினச்சாங்க. ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சப்ப தான் தெரிஞ்சது அது அப்படியே நடந்திருக்குன்னு. அப்படின்னா அரசியலை, ஆட்சி தீர்மானிக்கிறது யார்? வாக்காளர்களா, அவங்களோட பிள்ளைகளா? பிள்ளைகள் தீர்மானிக்கலாம்னா பிள்ளைகளுக்கும் வாக்குரிமை கொடுத்துக்கலாமே. அப்போ இத்தனை காலமாக குழந்தை வாக்காளர்களோட நியாயமான உரிமையை இந்த தேசம் சட்டப்பூர்வமாக ஏமாத்திட்டு தான் வச்சுக்கலாமா? அதுக்கு என்ன பண்றது? தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, அண்ணன், அக்கா எல்லாரும் வணங்காம விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணும். ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுங்க. எவ்வளவு கண்ணீரு ஓட்டு போடுற சொல்லு. விஜய் மாமாக்கு கோட்டு போட எங்க போனோம்? யாருக்கு? விஜய்க்கு. ஐயோ, நீ ஓட்டு போட போறியா? தேவிக்கு ஓட்டு போடுங்க. யாருக்கு பதிலா ஓட்டு மாத்தி போட்டீங்க? ஓட்டு போடுமா? எங்கடா உட்காந்துட்ட? ப்ளீஸ் ஓட்டு போடு. யாருக்கு ஓட்டு போடுறது? டிவிக்கு ஓட்டு போட மாட்டானா? யாரு? எப்பா கூப்பிட்டு போட சொல்லு. டேய் போடா. சரி விஜய்க்கு போடலாம். விஜய்க்கு சரி 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 சரிங்க வா. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. ஒரே ஒரு சான்ஸ். யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ? என் பேரன் 7 வயசு 9 வயசு பேசி இருக்காங்க. சரி, விஜயக்கார போட கையெடுத்து சத்தியம் வாங்கிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா வீட்லயுமே இந்த மாதிரி நடக்குது. சத்தியமே வாங்கிட்டாங்க. ஒவ்வொரு வீட்லயுமே இருக்க சின்ன பிள்ளைங்க அத்தனையுமே விஜய் தான் வேணும், விஜய் தான் வேணும் ஒரு பார்மாட்டியா இருக்கு. ஆனா கட்சியில உள்ள அத்தனை பேருமே டிஎம்கே தான் வரும்னு சொல்லி முழு நம்பிக்கையில இருக்காங்க. சரி, ஒரு பரபரப்பா இருக்கு. கடைசி நிமிஷம் என்ன ஆகுது? ஆனா விஜயை பொறுத்தவரைக்கும் வந்துருவாங்க. இளம் தலைமுறை போல அத்தனை பேரை எதிர்பார்க்கலாம். இல்ல விஜய் தான் தப்புன்னா அவர் வாங்கின வாக்குகள் செல்லாதுன்னு அறிவிக்கணும். அதுக்குள்ள அவரோட கட்சிக்காரங்க எம்எல்ஏவோ மினிஸ்டராவோ ஆகியிருந்தா அந்த பதவிகள் பறிக்கப்படணும். அவருக்கு தண்டனை உறுதிப்படுத்தணும். இதெல்லாம் உடனடியாக நடக்கணும். ஏன்னா இது அடுத்து அமைய போற அரசு யாருங்கிறது முடிவு செய்யற விஷயம். இதுக்காக அடுத்து அமைய போற அரசை நிறுத்தி வைக்க முடியாது. விஜய் செஞ்ச தப்போட பலன் அவர் சிஎம் சீட்ல கூட உட்கார வைக்கலாம். அதாவது
நம்ம சட்டப்படி அவரோட குற்றம் நிரூபிக்கப்படுறவர், அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தானே தவிர குற்றவாளி இல்லை. தீர்ப்பு வழங்கப்படுறதுக்கு முன்னாடியே வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் அவர் வெற்றி பெற்றதா அறிவிப்பு வந்ததுன்னா அவரோட வெற்றி ஆளுநரால் ஏற்கப்பட்டு அரசு அமைக்க அனுமதிக்கப்படுவார். அதை நம்ம சட்டம் அனுமதிக்குது. தீர்ப்பு காலம் கடந்து வந்ததுன்னா அவரோட ஆட்சி பாதி முடிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா முடிஞ்சே கூட போயிருக்கலாம். இது எப்படி இருக்குன்னா, திருடனை பிடிச்சி கொடுத்தா வழக்கு பதிவு செஞ்சு வழக்கு விசாரணை நடக்கும். சரி, ஆனால் அந்த வழக்கில் தீர்ப்பு வர்ற வரைக்கும் அவர் திருடன் இல்லை, அந்த பொருள் திருட்டு பொருள் இல்லை, அவர் அந்த பொருளையும் அதன் பயனையும் பரிபூரணமாக அனுபவிக்கலாம். எந்த தடையும் இல்லை. இதே தான் இந்த கேஸ்லையும் நடக்கும்னா இந்த சட்டங்களும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து நீதியை காப்பாற்றுறதுக்கு பதிலாக தப்பை காப்பாற்றினதாக ஆயிரும். விஜயோட அந்த செயல்பாட்டை அங்கீகரிச்சதாயிரும். தேர்தலில் சட்டப்படியும் விதிமுறைகளின்படியும் சரியாக நடத்தி கொடுக்கறதும், சரியானபடி நடந்த தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் ஆட்சிக்கு வரப்போகிறாங்கங்கிற உறுதியும் கொடுக்கறது தான் தேர்தல் ஆணையத்தோட கடமை. அதுக்காகத்தான் எந்த சக்தியும் அழுத்தம் கொடுக்க முடியாதபடி தன்னிச்சையான சார்பில்லாத அமைப்பு அது உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ விஷயம் என்னன்னா, மிஸ்டர் விஜய் மேலே என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? நாட்டுக்கு ஏதாவது செய்யணுங்கிற பெரிய கனவோட ஐஏஎஸ் படித்து தேர்தல் ஆணையத்தோட பெரிய பொறுப்புகளை அலங்கரிக்கிறவங்க நாட்டுக்கும் மக்களுக்கும் கொடுக்க முடிஞ்ச உத்தரவாதம் இவ்வளவுதானா? குறிப்பா இந்த தேர்தலில் திரு விஜய் அவர்களின் கட்சிக்கு கிடைச்சிருக்கிற வாக்குகள் கணிசமானவை. அதெல்லாம் நிச்சயமா குழந்தைகளுக்காக அவங்க பெற்றோர் போட்ட வாக்குகள் தான். இதுக்கு அந்த பெற்றோரே வெளியிட்டு இருக்கிற பல வீடியோக்கள் ஆதாரமா இருக்கு. அதனால இதை ஒரு அவசர வழக்காக எடுத்து சீக்கிரமா விசாரிச்சு தீர்ப்பு வாங்கி தந்து நீதியை நிலைநாட்டணும். இந்த வழக்குல கால நீட்டிப்போ தீர்ப்புல தாமதமோ அழுத்தங்களுக்கு இடமோ கொடுத்து விஜய் விடுவிக்கப்பட்டார்னா இது ஒரு தப்பான முன்னுதாரணமா, ஒரு முன்னுதாரண அரசியலா மாறி மக்களை இன்னும் கொடுமைப்படுத்தும். இந்த விஷயத்துல நடிகர் விஜய்க்கு பின்னால யார் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் சரி, இது ஒரு எலெக்ஷனோட முடிகிற விஷயம் இல்லை. அதை உணர்ந்து பொதுநல ஆர்வம் உள்ளவங்களும் வழக்கறிஞர்களும் இந்த குறிப்பிட்ட விஷயத்துல கவனம் செலுத்துங்க. அரசியல் சாக்கடையை சுத்தப்படுத்த முடியலையேங்கிற ஆதங்கத்தில் இருக்கிற நீதியரசர்கள் தயவு கூர்ந்து தாங்களே முன் வந்து இதுல தலையிடலாம், சூமோட்டோ தொடுக்கலாம். இது ஆதரவில்லாத தமிழகத்தோட அரசியல் பாமரர்கள் சார்பா அவங்கள ஒருத்தரா என்னோட வேண்டுகோள். குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றம் சாட்டப்பட்டவராகவே இருந்துட்டு போகட்டும். அதுவரை பொதுமக்களான எங்களுக்கு தண்டனை வேண்டாம். நீதியரசர்களுக்கு இதை நினைவுறுத்தும் அளவுக்கு நாங்க பெரியவங்க இல்லை. இருந்தாலும் சொல்றேன், நேரத்துக்கு கிடைச்சா தான் அது நீதி. தாமதமான நீதி அநீதியே. அதுலயும் இது மொத்த நாட்டையும் பாதிக்கிற பிரச்சனை. நன்றி.